ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைங்க ஒழுங்காக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்களா? அதிகாலையில் ஜெபம் பண்ணிங்களா? வசனத்தை தியானித்து நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும்ல. சுயநலமாக அவங்களுக்காக மட்டுமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சுற்றில் இருக்கிற மக்களை பாருங்கள், எல்லாருக்காக ஜெபிக்கணும். ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், மற்றவங்கெல்லாம் இயேசு அறிந்து கொள்ள ஜெபிக்கணும். அது மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஆனால் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரணுமானா நம்ம எப்படி ஜெபிக்கணுமான்னு தெரியுமா? அப்போ ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு என்ன பிரியன்னா, ஜெபிக்கிறவங்களுடைய இருதயத்தை பார்க்குறார். அவங்க செம்மையாக இருக்குதா அவங்களுடைய இருதயம்? அதில் கபடு இருக்குதா, பாவம் இருக்குதா, பாவ சிந்தனை இருக்குதா, அதெல்லாம் பார்ப்பார். என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க? செம்மையானவருடைய இருதயம் ஜெபம் தேவனுக்கு பிரியமா? அப்போது உங்கள் ஜெபம் கேட்கப்படணும். தேவன் பிரியத்தோடு உங்கள் ஜெபத்தை கேட்கணுமானா இருதயம் செம்மையாக இருக்கணும். செம்மையான காரியத்தை விட்டு தவறி இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலி லைஃப்பில், உங்களுடைய பிஸ்னஸில், வேலையில் தவறுகள். அப்போ என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று ஒரு பக்தன் சொல்கிறார், சங்கீதம் 66:18. அப்போ இருதயம் சுத்தமாக இருக்கணும். செம்மையாக இருந்தால் தான் அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியம். உங்கள் இருதயம் செம்மையாக இருக்குதா? அது அப்பப்போ திருக்குத்தனம் பண்ணிடுதே, அப்பப்போ பாவத்தில் விலகி போயிடுதே, அப்படியே சோதனையில் விலகி போயிடுதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நிற்க நம்ம சுத்திகரிக்கும். இருதயத்தை செவ்வைப்படுத்துவது இயேசுடைய ரத்தம், அவருடைய வசனம். அதனால தான் நம்ம காலையில் எழும்பி ஆண்டவருக்கு முன்னால் இருதயத்தை திறந்து, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உங்களுடைய வசனத்தினால் என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது அந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தி செம்மையான பாதையிலே நம்ம நடத்தும். சரியா? அப்போ இப்போ சொல்கிறீங்களா, ஆண்டவரே என் இருதயம் கழுவப்பட்டிருக்கணும், செவ்வையாக இருக்கணும், நான் கருத்தாக ஜெபிச்சு உங்களுக்கு பிரியமாக ஜெபிக்கணும்னு சொல்கிறீங்களா? தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்க நீங்கள் ஆவலோடு இருக்கிறீங்கப்பா. ஆனால் பிரியத்தோடு எங்கள் ஜெபத்தை நீ கேட்டு பதில் தரணுமானா எனக்கு செவ்வையான இருதயம் வேணும். என் இருதயம் திருக்குள்ளதாக இருக்குதுப்பா, அப்பப்போ மாறி போயிடுது. உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்கள் வசனத்தினால என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து நடத்துங்க. உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.